ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு ஹைதராபாத்தில் இருக்கிற இந்த வைல்ட் வாட்டர்ஸ் அப்படின்ற அம்யூஸ்மெண்ட் பார்க் தாங்க வந்திருக்கோம். ஸோ வைல்ட் வாட்டர்ஸ்னு ஒன்றே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக் ஆயிருக்கும், கம்ப்ளீட்டாக வாட்டர் தீம் பார்க்கு. ஸோ பயங்கரமாக வாட்டர் ஸ்பிளாஷிங்லாம் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ வாங்க போய் பார்ப்போம். அண்ட் உள்ள என்ட்ராகி இப்போ நம்ம டிக்கெட் கவுண்டர்னு வழக்கம் போல் டிக்கெட் கவுண்டர் தான் மெயின். டிக்கெட் ப்ரைஸ்லாம் பார்க்கலாம். ஓகே, அந்த பேண்ட் மாதிரி நம்ம கையில் கொடுத்தாங்க. நம்மளும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள போயிட்டுருக்கோம். அண்ட் டைமிங்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. வீக் டேஸ் வந்து 11 AM to 6 PM, வீக்கெண்ட்ஸ் வந்து 11 to 7 PM இருக்குது. இப்போது ஒருத்தராக என்ட்ரு ஆகலாம். எல்லாத்தையும் பார்க்கலாம். மாதிரி அந்த பேண்டை வந்து நம்ம கையில் ஸ்டிக் பண்ணி விட்டுருவாங்க. யூனோ ஓகே கைஸ், இப்போ உள்ளே வாக் பண்ணி போயிட்டுருக்கோம். அண்ட் வந்து லாக்கர்ஸ் நம்ம இப்போ சர்ச் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். அந்த லாக்கர்ஸ் வந்தாச்சு, இடம் வந்தாச்சு. அண்ட் இங்கே வந்து நம்ம வந்து அங்கே அவங்க தேவைப்படுற அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் கூட வாங்கிக்கலாம். ரெண்டெலாம் இல்லை, ஃபுல்லாமே வந்து பைக்கு தான் இருக்குது. ஸோ அதை நான் பாயிண்ட் பண்ணி சொல்லி ஆகணும், அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாமே. அண்ட் இப்போ நம்ம லாக்கர்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட சூஸ் பண்ணி நம்மளோட பிலாங்கிங்ஸையும் வைக்கலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ரைடு வந்துட்டோங்க. உள்ள நுழைஞ்சோடனே கண்ணுக்கு இந்த கேங்க்ரூ ஜம்ப்ன்றதாங்க தெரியுது. அண்ட் இது வந்து நீங்கள் பார்க்கறது என்னன்னா அது குழந்தைங்க ரைடு மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்க வேணாம். இது வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் தெரியும். இது நிஜமாலே ஒரு கேங்க்ரூவோட ஹாப்பிங் மாதிரி தான் இருக்குது. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து டெகாரா டிஸ்கோ அப்படின்ட்டு இருக்கு. இந்த டெகாரா டிஸ்கோவில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கும்பல்ஸ் எல்லாமே வந்து சிரிச்சே வயிறு வெளிச்சாச்சு. சுற்றிலவங்களும் பார்த்து சிரிக்கிறாங்க. அதில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியும் நான் உள்ளோடு சிரிக்கிறோம் எல்லாருமே. அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து பைரட் ஷிப். எல்லா அம்யூஸ்மெண்ட் பார்க்குங்க, லோ பட்ஜெட்டும் சரி ஹை பட்ஜெட்டும் சரி, எல்லா அம்யூஸ்மெண்ட் பார்க்லையும் இருக்கிற இந்த காமனான ட்ரெடிஷ்னல் ரைட்ஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இந்த பைரட் ஷிப் எல்லாத்துலேயுமே இந்த ஷிப் செயல் ஆகி போகிற அந்த அந்த இதெல்லாம் போட் ரோ மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து வார்ம் கோஸ்டர். அண்டு தீம் பார்க் மாதிரி அதே மாதிரி நம்ம எதிர்பார்க்குறது தான். தீம் பார்க்னாலே ரோலர் கோஸ்டர் இருந்தே ஆகணும் அப்படின்ட்டு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்னேச்சர் கோஸ்டர் அப்படின்ற மாதிரி இல்லைங்க. நீங்கள் வந்து வேறு இடத்துல நம்ம ஹைதராபாத் வண்டர்லா அதை கூட பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி சிக்னேச்சர் கோஸ்டர்லாம் இல்லை. இது வந்து ஒரு நார்மலான கோஸ்டர். அதுக்குன்னு ரொம்ப கிட்ஸ் அப்படின்லாம் கிடையாது. எல்லாருமே போகிற மாதிரி தான் இருக்குது. டீசெண்டான ஸ்பீடும் இருக்குது. ஸோ இந்த வார்ம் கோஸ்டர் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் ஒன் நம்ம வந்திருக்கிறது ஸ்பைரல் ஜெட். அண்டு இது பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே ரொட்டேட் ஆகி போகுது அப்படின்னு நினைக்க வேணாம். அண்டு ஒரு லீப்க்கு ஏற்ற மாதிரி அது மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் வந்து அது ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இதுவும் நல்ல ஒரு அட்ரெனலினான ஒரு ரைடுன்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ மெயினாகவே இந்த ரைட்ஸ் போகிறது மாதிரி இருந்தால் வந்து நார்மலாக குட்டி பசங்க ரைட்ஸ் மாதிரி இல்லாமல் எது நம்ம போனாலுமே நம்ம ஒரு அந்த அட்ரெனலைன் வந்து பம்ப் ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய ரைட்ஸ் இங்கே வச்சுருக்காங்க, லேண்ட் ரைட்ஸ் எல்லாமே. ஸோ என்ன தான் வந்து தீம் பார்க் வந்து வாட்டர் ஓடது பேஸ் பண்ணியிருந்தாலும் ஸோ இந்த மாதிரி எல்லாமும் இருக்குது. அண்ட் வந்து இப்போ ஸ்விங்கரில் இருக்கோம் நம்ம. ஸோ ஸ்விங்கர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்தாலே தெரியும் எப்படி ஸ்விங் அடிக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த பெண்டுலம். இதுவும் நம்ம நிறைய தீம் பார்க்லேயே பார்த்துருப்போம். ஒன் ஆஃப் த எப்படி சொல்கிறது, ஒரு ஃபியர்ட் ரைடுன்னு கூட வச்சுக்கலாங்க. நிறைய பேர் வந்து இதில் போக மாட்டாங்க. ஸோ இந்த ரைடை பார்த்தீங்கன்னா பெண்டுலம் நார்மலாக பேர்லேயே இருக்குது. ஸோ அந்த ஸ்விங்கு அது மட்டும் இல்லாமல் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் நிறைய பேர் போய் எங்கள் கூட வந்த சில பேரே பார்த்தீங்கன்னா வந்து வாமிட் எடுத்தாங்க. அங்கே வந்து நிறைய பேர் க்ளீன்லாம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய. ஏன்னா அவ்வளோ ஒரு ஃபியர்ட் ரைடு தான் இதுவும். இங்கே நீங்கள் க்ரௌட் இல்லை, என்னடா அது கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, அங்கங்கே ஒருத்தர் தான் இங்கே அப்படி மாதிரி நினைக்கலாம். நம்ம வந்து ரொம்ப ஏர்லியாக வந்துட்டோம், ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஷூட் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ போக போக வந்து பீப்புள் வந்துட்டே தான் இருக்கிறாங்க.
அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து கைரோ ரைடு அப்படி வந்திருக்கும். இதுனா குட்டியாக இருக்குது, ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி வச்சிருக்கானுங்க, இதுக்குள்ளே வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் ஒரு மாதிரி நம்ம நக்கலாக பார்க்குற மாதிரி தான் இருக்குதுங்க. ஆனால் வந்து இது ஒரு கம்ப்ளீட் ஜீரோ கிராவிட்டி ஃப்ளோ மாதிரி இருக்கும். உங்களை நாலா பக்கமும் வந்து அப்படியே சொலட்டி அடிக்கிற மாதிரி இருக்கும். இது சின்ன இடமா பார்க்குறேன்னு நினைக்காது, நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஃபியர்ஸமாக இருக்கிறது தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம ஒரு ஸ்கை ட்ராப் கொண்டு வந்திருக்கோம். ஸ்கை ட்ராப்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ரீ ஃபால் தாங்க, எல்லா இடத்துலையும் இருக்கிற இந்த ஃப்ரீ ஃபால். இது வந்து நிறைய இடத்துல ஒரு வெல்கம் ரைடாகவே இருக்கும். ஆனால் வந்து இதில் கொஞ்சம் உள்ள தள்ளி தான் வச்சிருக்காங்க. ஸோ இப்போது இதில் நம்ம வந்திருக்கோம். அண்ட் இது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி தான், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹாஃப் ஹைட்டுக்கு எடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் ஃபுல் ஹைட்டுக்கு எடுப்பாங்க. ஆனால் இங்கே ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னதுன்னா வந்து அவங்க நம்மளை ஃப்ரீ ஃபால் விட்டுறாங்க பார்த்தீங்களா கீழே. அங்கே வந்து அவங்களே ஏதோ கொஞ்சம் ஸ்லோ பண்ணி இது பண்ணுற மாதிரி. ஏன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி போன தீம் பார்க்ஸ்லாம் வந்து நல்லாவே அந்த ஃப்ளோ இருக்கும், அப்படியே ஒரு ட்ராப் தெரியும் நம்மளுக்கு அந்த ஃபீலிங்கு. ஸோ இதில் அவங்க கொஞ்சம் ஸ்லோ பண்ணி இருக்கிறாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் நீங்கள் மேலே போனாலே நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் எல்லா வியூஸுமே தெரியும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அப்பப்போ நம்ம நடந்து போகும்போதெல்லாம் ஒரு குட்டி ட்ரெயின் இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு அண்ட் ஃபேமிலி பீப்புளெலாம் வந்து இந்த மொத்த இதை வந்து சுற்றி காட்டணும் அப்படின்ற மாதிரி. இது கூட நீங்கள் நிறையா தீம் பார்க்கில் பார்த்துருப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டால்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கார்னிவல் கேம்ஸ் அப்படின்லாம் வச்சு நம்ம ஏதாச்சும் அங்கே கேட்குற அந்த டிமாண்ட் கேமை ப்ளே பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து அந்த கிஃப்ட்லாம் இது பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இப்போது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கிட்ஸ் ரைட்ஸ் இருக்குது. கிட்ஸ் ரைட்ஸ் என்னடா கிட்ஸே காணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறவங்க நினைக்க வேணாம். நான் அப்போவே சொன்ன மாதிரி தான் ஏர்லியாக வந்துட்டோம் ரொம்ப. ஸோ கிட்ஸ் எல்லாருமே அப்புறம் தான் வந்தாங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் அங்கங்கே நிறைய இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வச்சுருக்கீங்க. ஸோ இந்த டயர்னால் பண்ண அந்த எலிஃபெண்ட் பார்த்தீங்களா, ஸோ வந்து இந்த அழகான ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் வீல் இருக்குது, பிக் வீல். ஸோ அதுவும் நீங்கள் எல்லாருமே பழக்கப்பட்ட ஒன்று. லோ பட்ஜெட் டு ஹை பட்ஜெட் எந்த தீம் பார்க்லேயுமே இருக்கிற ஒரு இது. இப்போ நம்ம இன்னொரு அட்ரினலின் பம்பிங் ரைடுக்கு வந்துடுவாங்க, சுனாமி அப்படின்ட்டு. அண்ட் இது நீங்கள் பார்த்தாலே தெரியும், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு எல்லாம் குழம்பிடும் உள்ள. ஸோ இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆல்ரெடி அது ஹை ஸ்பீட் ரொட்டேஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த சீட்டிங் போஸ்டர்ஸ் இருக்கிற இடமே கூட வந்து அவ்வளோ பெரிய ஒரு அந்த ரிப்பிள் டர்ன் மாதிரிலாம் அடிக்குது. நெக்ஸ்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வாக் மாதிரி போய்கிட்டுருவாங்க. ஏன்னா பசிக்குமா இல்லையா அதனால. ஸோ இப்போ வந்து ஃபுட் கவுண்டருக்கு வந்துட்டோம். ஃபுட் கவுண்டர்னா ஒன்று நம்ம வந்து நிறைய எக்ஸ்ட்ரீம் வெரைட்டிஸ் அப்படிலாம் வந்து நீங்கள் எதிர்பார்க்கணும். ஒரு பஃபே சிஸ்டம் மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்க. அண்ட் இங்கே வந்து ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் ஒரு தனி பிளேஸ் மாதிரி வச்சுருக்காங்க, அவங்க அங்கே வச்சுருக்க அந்த ஃபுட் இது அந்த மாதிரிலாம். அண்ட் இங்கே அந்த கேஃபெட்டேரியா டைப்பும் இருக்குது. ஸோ இங்கேயும் அது நீங்கள் என்ன தான் எக்ஸ்ட்ரீம் வெரைட்டிஸ்லாம் எதிர்பார்க்கலாம்னாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறையவே இருக்குது. ஸோ நாங்களும் அந்த மாதிரி வாங்கியிருக்கோம். ஹைதராபாதி பிரியாணி. ஸோ சிம்பிளாக ஹைதராபாத் வந்துட்டனாலே ஹைதராபாதி பிரியாணின்றது நம்ம இது பண்ணல. ஸோ பீப்புள் இங்கெல்லாம் உட்காந்து வந்து அவங்களும் அவங்களோட ஃபுட் டைம் இது பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்களோட லன்ச் டைம் மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம வாட்டர் தீம் பார்க்னால அந்த வாட்டர் ரைட்ஸுக்கு போகணுமா இல்லையா. ஸோ வந்து அதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ எடுத்தோன்னே என்னடா இது ட்ரையாக இருக்குது, வாட்டர் நீங்கள் ட்ரையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பைரட்ஸ் கேவ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து அண்டர் மெயின்டெனன்ஸ் இருக்குது. சாரிங்க, எடுத்தோன்னே இதை காட்ட வேண்டியதாக போச்சு வாட்டர் ரைடுன்னு காமிச்சிட்டு. ஸோ இது அண்டர் மெயின்டெனன்ஸ் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணி போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேரடைஸ் பீச்சுன்னு இருக்குது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு வேவ் பூல். நான் ஒன்றே ஒன்று உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன், இந்த வேவ் பூல் தாங்க நாங்கள் இருக்கிறதுலே போன எல்லா தீம் பார்க்லையும் விட பெட்டர் அண்ட் தி பெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா நிஜமே அந்த வேவ்ஸோட இம்பாக்ட் அவ்வளோ நல்லா இருக்குது, பெரிய பெரிய வேவ்ஸாக இருக்குது. ஸோ வந்து அந்த நிற்க முடியாத அளவுக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலாம்ல, அந்த அளவுக்கு வேவ்ஸ் இங்கே நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் இது நேரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஸோ இந்த இதுக்கு தான் நாங்கள் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டோம். வைல்ட் வாட்டர்ஸில் நாங்கள் வந்து ரொம்ப நல்லா இம்ப்ரெஸ் ஆனதே வந்து இந்த வேவ் பூலுக்கு தான். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.
நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெயின் டிஸ்கோ. ஸோ இதெல்லாமே இந்த டைமிங் பேஸ்டு. ஸோ ரெயின் டிஸ்கோ இதுவும் உங்களுக்கு தெரியும், அந்த கம்ப்ளீட்டாக ஒரு பக்கா ஷெல்டர் ஷெட் மாதிரி போட்டு மியூசிக் அண்ட் லைட்ஸ் அதெல்லாம் போட்டு பக்கா டான்ஸ் கும்பல். ஸோ அதான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம சிக்னேச்சர் ஸ்லைட்ஸ்க்கு வந்துட்டோங்க. ஸோ வாட்டர் தீம் பார்க்கணுன்னே இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இது வந்து 4 man சீட்ரு. ஸோ இதையும் பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் கம்ப்ளீட்டாக உங்களுக்காக நல்ல ஒரு கவரேஜில் இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் எடுத்துருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பர்சன் வியூவும் இருக்குது அண்ட் தேர்ட் பர்சன் வியூவும் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து பெண்டுலம். ஸோ ஆல்ரெடி ஒரு பெண்டுலம் பார்த்தோம் லேண்ட் ரைடில். ஸோ இந்த பெண்டுலம் பார்த்தீங்கன்னா வந்து வாட்டரில். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த ஆசிலேஷன் அதுதான் வந்து இப்போ காமிச்சிட்ருக்கோம். அண்ட் இன்னொரு ஒரு 4 man சீட்டுக்கு வந்திருக்கோம் வாயேஜ் அப்படின்ட்டு. ஸோ இதுவும் ஃபர்ஸ்ட் பர்சனில் கேப்சர் ஆஸ் வெல் அஸ் தேர்ட் பர்சன். இது வந்து ஸ்பீட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது ஒரு வேளை உங்களுக்கு கேமராவில் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இதோட ஸ்பீட்ஸ் வந்து நீங்கள் நல்ல கிரேட்டர் ஸ்பீட்ஸ்னு கேட்டு சொல்லலாங்க. சும்மா அப்படியே வலிக்கிட்டு போகிற மாதிரிலாம் இல்லாமல் நல்லாவே இருக்குது சீரியஸாகவே. அண்ட் மெயினாக இந்த வாட்டர் ஸ்லைட்ஸை சொல்லணும்னா வந்து இந்த வே பாத்தை வந்து அவ்வளோ ஸ்பீடுக்கான ஸ்லைடுக்கு மேலே க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நிறைய தீம் பார்க்கில் அது மிஸ் ஆகலாம். ஆனால் வந்து இங்கே வந்து நிஜமாலே அந்த ஸ்பீட்ஸ்லாம் இருக்குது. இது ஹரிகேனுங்க. இது வந்து ஒரு செம்மையான ஒரு ஸ்பைரல் ஸ்லைடு. அண்ட் வந்து இந்த ஹரிகேன் பேருக்கு ஏற்ற மாதிரியே அந்த கடைசி எண்டில் வந்து அந்த பெரிய ஒரு ஹாலோ டியூப் மாதிரி இருக்குது பாருங்கள், அதில் இப்படி அப்படியே சறுக்கிட்டு வருது. இதெல்லாம் செம்மையாச்சு. அண்ட் இன்னொரு சைடில் வந்திருக்கும் டனல் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து எப்படி ஜிக்ஸாக் அந்த கேமராவில் உங்களுக்கு தெரியுது பாருங்கள், ஜிக்ஸாக்காக இப்படி அப்படியே டான்ஸ் ஆகி போட மாதிரி ஸ்லோவாக போனாலும் நல்லா அந்த ஃபன்னான ஒரு ரைடாக இருக்குது. ஸோ இங்கே ஸ்லைட்ஸுக்கு வந்து பஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம். அண்ட் இந்த ஸ்லைட்ஸ்ன்னு சொல்லும்போது உங்களுக்கு நான் இம்பார்ட்டண்ட்டான ஒன்று சொல்லணும். எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்ஸுக்கு வெயிட்டு வந்து ஷார்ட்டேஜ் இல்லை வெயிட் வந்து அதை பற்றிலாம் வந்து எதுவுமே சொல்லல. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட்காக அவங்க யோசிக்கிறாங்க. அங்கேயே வந்து இந்த வெயிட் மிஷின் மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து 80 கீழே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஸ்டாப்பேஜ் ஒரு பிளாக்கேஜ் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அது எதுக்குன்னு தெரியல. எந்த தீம் பார்க்லையும் அந்த மாதிரிலாம் இருந்ததில்லை. இப்போது அங்கே ஒரு ஃபுட் கோர்ட் நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் பார்த்தீங்களா வாட்டர் ரைட்ஸ் முன்னாடி. இப்போ வந்து அது மாதிரி ஐலண்ட் கேஃபேன்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து எப்படின்னா கொஞ்சம் அதை விட கம்மியாக இங்கே நம்ம வந்து ஜூஸஸ் எவ்ரிதிங் அந்த மாதிரிலாம் வாங்குற மாதிரி ஒரு சின்ன ஸ்நாக் கேஃபே அந்த மாதிரி. ஓகே கைஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். அண்ட் ஹைதராபாத்தில் இருக்கிற அது வண்டர்லா அப்படின்னு ஹைதராபாத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ இந்த தீம் பார்க் வைல்ட் வாட்டர்ஸ் இது எப்படி இருக்குன்றதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தது மட்டும் இல்லாமல் நேரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியும் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதோட இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறோம். குட் பை கைஸ்.